ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா யூபிஎஸ், அதாவது அன்இன்டரப்டட் பவர் சப்ளை சிஸ்டம். இதுல என்ன மாதிரியான இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, அதுக்கான ஆன்சர்ஸ் வந்து நம்ம டீடைல்டா பார்க்கலாம். இதுல என்னென்ன டாபிக் நான் கவர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்வெர்டர்னா என்ன, யூபிஎஸ்னா என்ன, இந்த யூபிஎஸ்ல வந்து 3 மோட்ஸ் ஆஃப் ஆப்ரேஷன் என்னென்ன வித் டயக்ராமோட எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அது இல்லாம யூபிஎஸ்க்கும் இன்வெர்டருக்கும் உள்ள 10 மெயின் டிஃபரன்ஸ் என்னென்ன அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்க போறோம். யூபிஎஸ்ல பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் யூபிஎஸ் இருக்கு. ஓகேங்களா, ஒரு டைப்பும் வித் டயக்ராமோட எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, அது இல்லாம இந்த லைன் இன்டராக்டிவ் யூபிஎஸ், ஆன்லைன் யூபிஎஸ், அப்புறம் ஆஃப்லைன் யூபிஎஸ், இது மூணுத்துக்கும் நம்ம கம்பேரிசன் பார்த்திருக்கோம். அதுல பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் மோட்ஸ் ஆஃப் ஆப்ரேஷன் வித் பிளாக் டயக்ராமோட எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இது மூணுத்துக்கும் உள்ள அட்வான்டேஜஸ், டிஸ்அட்வான்டேஜஸ், அப்புறம் எங்கெல்லாம் இது வந்து யூஸ் பண்ணலாம், அதனுடைய அப்ளிகேஷன் அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வீடியோ நீங்க பாத்தீங்கன்னா யூபிஎஸ்ல என்ன மாதிரியான இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் கேட்டாலும் உங்களால பதில் சொல்ல முடியும். அதனால இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். யூபிஎஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி இன்வெர்டரை பற்றி நம்ம முதல்ல பார்த்தலாம். அப்பதான் உங்களுக்கு வந்து யூபிஎஸ்க்கும் இன்வெர்டருக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்றது உங்களுக்கு கிளியராகவே புரியும். ஓகேங்களா, ஸோ இன்வெர்டர்னா என்ன, அதனுடைய டெஃபினேஷனை பார்க்கலாம். இட் கன்வெர்ட்ஸ் டைரக்ட் கரண்ட் இன்டு ஆல்டர்னேட்டிங் கரண்ட். An inverter uses electrical supply from the AC source to charge a battery. During the power failure, the inverter takes the DC supply from the battery, converts it into AC supply, and provides power supply to the electrical appliances. ஸோ இன்வெர்டரோட மெயின் வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா டைரக்ட் கரண்ட்டை வந்து ஆல்டர்னேட்டிங் கரண்ட்டாக மாற்றி கொடுக்குறது தான். ஓகேங்களா, இது எப்படி பண்ணுதுன்னா, பவர் இருக்கும்போது, மெயின்ஸ் பவர் இருக்கும்போது அது வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரியை வந்து சார்ஜ் பண்ணினே இருக்கும். ஸோ ஒன்ஸ் பவர் ஃபெயிலியர் ஆச்சுன்னா இந்த இன்வெர்டர் என்ன பண்ணும், பேட்டரியில் இருக்கிற டிசி சப்ளை வந்து கன்வெர்ட் பண்ணி ஏசி சப்ளையாக கொடுக்கும். ஓகேங்களா, இதுதான் இதனுடைய வேலை. இது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. ஸோ அடுத்ததாக இன்வெர்டரோட பிளாக் டயக்ராம் வரைய சொன்னால் கிளியராக நீங்கள் வரைஞ்சிருந்தாங்க. இதுதாங்க வந்து பிளாக் டயக்ராம். பார்த்தீங்கன்னா டிசி சப்ளை ஃப்ரம் பேட்டரியிலேருந்து நீங்கள் வரையணும், வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ பேட்டரியிலேருந்து உங்களுக்கு டிசி ஃபில்டருக்கு போகும். டிசி ஃபில்டர்லேருந்து இன்வெர்டர் டிசி டு ஏசி கன்வெர்ட் ஆகுது. அப்புறம் கண்ட்ரோல் சர்க்கியூட் இருக்கும், ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர் தேவைனா இருக்கும். அதுக்கப்புறம் ஏசி லோடுக்கு வந்து ஃபீட் பண்ணுது. இது வந்து ஒரு ஆக்சுவலான ஒரு இன்வெர்டர் சர்க்கியூட். ஓகேங்களா, ஸோ இதை வரைய சொன்னாலும் நீங்கள் வரைஞ்சிடலாம். ஓகே, அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த யூபிஎஸ்க்கும் இன்வெர்டருக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்றது கேட்பாங்க கண்டிப்பாக. ஓகேங்களா, ஸோ இதில் பேசிக்காக வந்து நம்ம இப்போ சொல்லிடலாம். இப்போ அடுத்தடுத்து பார்க்கும்போது இன்னும் டீட்டெயிலாக நம்ம வந்து அதை பார்க்க போகிறோம். ஓகேங்களா, யூபிஎஸ் இன்வெர்டர் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் சிஸ்டத்துக்கு ஒரு பேக்கப் பவர் சப்ளைக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம். அப்போ ரெண்டுத்துக்குள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூபிஎஸ்ல வந்து சேஞ்ச் ஆஃப் டைம், அதாவது மெயின் பவர் சப்ளை ஃபெயிலியர் ஆச்சுன்னா பேட்டரி சப்ளை ஃபீட் பண்ணுறதுக்கு வந்து இமீடியட்டாக நடக்கும். ஓகேங்களா, சேஞ்ச் ஆஃப் டைம் வந்து இமீடியட்டாக இருக்கும். ஆனால் இன்வெர்டரில் கொஞ்சம் டைம் எடுக்கும். கிளீனாகவே தெரியும், பவர் கட் ஆகிறது, திரும்ப ஆன் ஆகுது, சேஞ்ச் ஆகிறது வந்து கிளீனாகவே இன்வெர்டரில் தெரியும். ஆனால் யூபிஎஸ்ல அதெல்லாம் தெரியவே தெரியாது. ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப மைக்ரோ செகண்ட்ஸில் தான் வந்து நடக்கும் எல்லாமே. ஸோ இதுதான் மெயின் வித்தியாசம். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது யூபிஎஸ்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது அன்இன்டரப்டட் பவர் சப்ளைனா என்ன அப்படின்றது. அதனுடைய டெஃபினேஷன் பார்த்தீங்கன்னா, இட் இஸ் an electrical device used to provide emergency electrical power to different electrical loads in the case of main power supply failure. UPS uses batteries and supercapacitors to store electrical energy and delivers the stored electrical energy when the main input power supply fails. A typical UPS battery can supply electrical power for a short duration, hence UPS are mostly used as short-run time backup power resources. Modern UPS provides protection against electrical faults such as short circuit, voltage fluctuation, low voltage, instability of main frequency, etc. ஸோ யூபிஎஸ்ன்றது ஒரு எலக்ட்ரிக்கல் டிவைஸு. எப்போல்லாம் வந்து மெயின் பவர் சப்ளை ஃபெயிலியர் ஆகுதோ அப்போ வந்து ஒரு எமர்ஜென்சி எலக்ட்ரிக்கல் பவராக தான் வந்து, அதாவது பேக்கப் எலக்ட்ரிக்கல் பவராக தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். இது வந்து டிஃப்ரெண்ட் எலக்ட்ரிக்கல் லோட்ஸ்க்கு நம்ம வந்து யூஸ் பண்ண முடியும். ஓகே, இந்த யூபிஎஸ்ல பார்த்தீங்கன்னா பேட்டரிஸ் இருக்கும், சூப்பர் கெப்பாசிட்டர்ஸ் இருக்கும். எதுக்காகனா எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை மெயின் சப்ளை இருக்கும்போது எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை ஸ்டோர் பண்ணுறதுக்காக இதை யூஸ் பண்ணுறோம். அப்புறம் மெயின் பவர் சப்ளை ஃபெயிலியர் ஆகும்போது இந்த ஸ்டோர்டு எலக்ட்ரிக்கல் எனர்ஜி, அதாவது ஸ்டோர்டு எலக்ட்ரிக்கல் எனர்ஜி பேட்டரியில் இருக்கிறத வந்து நம்ம யூஸ் பண்ணி அதை ஃபீட் பண்ண முடியும் எமர்ஜென்சியா. ஓகேங்களா, ஒரு டிபிக்கல் யூபிஎஸ் பேட்டரி பார்த்தீங்கன்னா இந்த எமர்ஜென்சி பேக்கப் பவர் வந்து ஒரு ஷார்ட் டூரேஷனுக்கு தான் நம்ம கொடுக்க முடியும். அது வந்து பேஸ்ட் ஆன் பேட்டரியோட கெப்பாசிட்டி, அப்புறம் கனெக்டட் லோடோட கெப்பாசிட்டி, இதை பேஸ் பண்ணி தான் கொடுக்க முடியும். ஸோ இதனால வந்து இது வந்து ரொம்ப கண்டினியூஸாக வந்து நம்ம யூபிஎஸ் பவரை வந்து கொடுக்க முடியாது. அதை வந்து நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா, இப்போ வர மாடர்ன் யூபிஎஸ்ல நிறைய ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது எலக்ட்ரிக்கல் ஃபால்ட்ஸு,
ஷார்ட் சர்க்யூட் வரலாம், இல்லை வோல்டேஜ் ஃப்ளக்சுவேஷன் வரலாம், லோ வோல்டேஜ் வரலாம், இன்ஸ்டபிலிட்டி வரலாம் மெயின் ஃப்ரீக்வன்சியில், ஹார்மானிக்ஸ், இது மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக யூபிஎஸ்ல வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்ததான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறது யூபிஎஸ் சிஸ்டம் எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டாங்க. நம்மளுக்கு சிம்பிளாக வந்து பதில் சொல்ல தெரியணும். கம்ப்யூட்டர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். பெரிய பெரிய ஐடி கம்பெனிஸ்லாம் பார்த்தீங்கன்னா சர்வர்ஸ், டேட்டா சென்டர்லாம் வந்து இது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த யூபிஎஸ் சிஸ்டம். ஓகேங்களா? அது இல்லாமல் இண்டஸ்ட்ரியல் கண்ட்ரோல் மானிட்டரிங் சிஸ்டத்தில் கூட இது யூஸ் பண்ணுறாங்க. டெலிகம்யூனிகேஷன் சிஸ்டத்தில் யூஸ் பண்ணுறாங்க. அப்புறம் ஹாஸ்பிட்டல்ஸில், பேங்க்கில், இன்சூரன்ஸ் ஆஃபீஸில், அப்புறம் கமர்ஷியல் அப்ளிகேஷன் ஃபார் பேக்கப் பவருக்கும் இது வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா? இன்னும் டீட்டெயிலாக வந்து ஒவ்வொரு டைப் ஆஃப் யூபிஎஸ் வந்து எப்படி யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம கடைசியில் வந்து பார்க்க போகிறோம். ஓகே, அடுத்த கேள்வி யூபிஎஸ்ல என்ன கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூபிஎஸோட ஒரு பிளாக் டயக்ராம் வரைங்க. ஒரு டிபிக்கலான யூபிஎஸோட பிளாக் டயக்ராம் என்னன்றது தான் நம்ம இந்த டயக்ராம்ல பார்த்துன்னு இருக்கிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏசி மெயின் பவர் சப்ளை இருக்கும். அது டைரெக்டாக வந்து ஸ்டாட்டிக் டிரான்ஸ்ஃபர் சுவிட்ச், ரா பவர் வந்து ஸ்டாட்டிக் டிரான்ஸ்ஃபர் சுவிட்சுக்கு ஒன்று கொடுத்துருப்பாங்க. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ரெக்டிஃபையர் மூலயமா, டிசி ஃபில்டர் மூலயமா பேட்டரிக்கு போயிட்டு பேட்டரி வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது அந்த ஏசி சோர்ஸை. இன்னொன்று வந்து பவர் ஃபெயிலியர் ஆகும்போது பேட்டரியிலேருந்து நம்ம இன்வெர்டர் ஃபீட் ஆகும். இன்வெர்டர்லேருந்து ஏசி ஃபில்டர் போய் திரும்பவும் ஸ்டாட்டிக் டிரான்ஸ்ஃபர் சுவிட்சுக்கு போகும். ஸோ இதுதான் வந்து ஒரு டயக்ராம். ஓகேங்களா? இந்த பிளாக் டயக்ராம் வச்சியும் உங்களை கேள்வி கேட்கலாம். இல்லைனா யூபிஎஸ்ல என்னென்ன மேஜர் பார்ட்ஸ் இருக்குது அதை எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்றதையும் சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ யூபிஎஸ்ல மேஜர் பார்ட்ஸ்ன்னு சொல்லும்போது பேட்டரி தான் ஃபர்ஸ்ட். ஓகேங்களா? ஏன்னா அதுதான் வந்து நம்மளுக்கு பேக்கப் பவர் சப்ளை கொடுக்கறதுக்கான முக்கியமான ஒரு பார்ட். ஓகே, ஸோ அது வந்து எப்படி வேலை செய்யுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் ஒர்க்ஸ் அஸ் எனர்ஜி ஸ்டோரேஜ் யூனிட் டு ப்ரொவைட் தி ஸ்டோர்டு எலக்ட்ரிக்கல் எனர்ஜி ஃபார் ஏ சஃபிஷியன்ட் அமௌண்ட் ஆஃப் டைம் டூரிங் மெயின் பவர் சப்ளை ஃபெயிலியர். ஓகே, ஸோ பவர் சப்ளை இருக்கும்போது பேட்டரி வந்து என்ன பண்ணுன்னா எனர்ஜியை வந்து ஸ்டோர் பண்ணிக்கும். எப்போ பவர் சப்ளை ஃபெயிலியர் ஆகுதோ அப்போ வந்து இது மூலயமா வந்து நம்ம சப்ளையை எடுத்துக்க முடியும். அதாவது டிசி சப்ளை இருக்கும் பேட்டரியில், அதை வந்து இன்வெர்டர் மூலயமா கன்வெர்ட் பண்ணி ஏசி ஃபில்டர் பண்ணி, ஓகேங்களா, உங்களுக்கு ஏசி லோடுக்கு ஃபீட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஆனால் டைமிங் எவ்வளோ நேரம் இது ஃபீட் பண்ண முடியும் அப்படின்றது அதோடைய கெப்பாசிட்டி பொறுத்து தான் இருக்குது அப்படின்றது நீங்கள் சொல்லணும். ஓகேங்களா? அடுத்தது முக்கியமான பார்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா ரெக்டிஃபயர் இல்லைனா சார்ஜர் சர்க்யூட் அப்படின்னு சொல்லுவாங்க. இட் கன்வெர்ட்ஸ் தி சப்ளை வோல்டேஜ் 240 வோல்ட் ஏசி இன்டு 12 வோல்ட் டிசி பேட்டரி வோல்டேஜ். ஓகேங்களா? இட் சப்ளைஸ் திஸ் ரெக்டிஃபைட் டிசி பவர் டு தி பேட்டரி ஃபார் ஸ்டோரேஜ். ஸோ இந்த ரெக்டிஃபயர் யூனிட் இல்லைனா உங்களுக்கு வந்து டிசி வோல்டேஜாக கன்வெர்ட் பண்ண முடியாது. ஸோ வர ஏசி சப்ளையை வந்து டிசியாக கன்வெர்ட் பண்ணி ஃபில்டர் பண்ணி பேட்டரிக்கு அனுப்புது. எதுக்கு? எனர்ஜியை ஸ்டோரேஜ் பண்ணுறது. ஓகேங்களா? அடுத்தது இன்வெர்டர். It converts the DC output power of the battery into AC power to supply the load during mains power supply failure. So inverter என்ன பண்ணுது? மெயின் பவர் சப்ளை ஃபெயிலியர் ஆகும்போது பேட்டரியில் இருக்கிற டிசி பவரை வந்து இது வந்து ஏசியா கன்வெர்ட் பண்ணி கொடுக்குது. ஓகேங்களா? ஸோ இதான் முக்கியமான ஒரு வேலை இன்வெர்டர். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிக் டிரான்ஸ்ஃபர் சுவிட்ச், அதாவது எஸ்டிஎஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இஸ் அன் automatic static switching device used to transfer critical loads between two independent AC power sources without interruption in less than 20 milliseconds. It consists of silicon control rectifiers, control and sensing circuits to monitor the incoming sources and transfer the critical loads connected to the secondary source when the primary source failures. ஓகேங்களா? இந்த ஸ்டாட்டிக் டிரான்ஸ்ஃபர் சுவிட்சில் பார்த்தீங்கன்னா 2 இன்புட் கொடுத்துருப்பாங்க. ஒன்று வந்து ரா பவர் மெயின் சப்ளை அப்படியே கொடுத்துருப்பாங்க. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இன்வெர்டர்லேருந்து வர ஒரு சப்ளை. ஓகேங்களா? ஸோ நார்மலாக பார்த்தீங்கன்னா பிரைமரி சோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்வெர்டர்லேருந்து வர சப்ளை சோர்ஸ் தான் வந்து பிரைமரி சோர்ஸ். நார்மலாக பார்த்தீங்கன்னா பவர் சப்ளை இருக்கும்போது இன்வெர்டரில் இருக்கிற சப்ளை தான் வந்து லோடுக்கு ஃபீட் ஆகின்னு இருக்கும். ஓகேங்களா? எப்போ வந்து மெயின் பவர் சப்ளை ஃபெயிலியர் ஆகுதோ அப்போ வந்து உங்களுக்கு ரா பவர் சப்ளை மூலயமா வந்து ஏசி லோடுக்கு வந்து ஃபீட் ஆகும். ஸோ அதனால 2 இண்டிபெண்டன்ட் சோர்ஸ் அதில் இருக்கும், கொடுத்துருப்பாங்க ஸ்டாட்டிக் டிரான்ஸ்ஃபர் சுவிட்ச். ஓகேங்களா? ஸோ இதனால அந்த டிரான்ஸ்ஃபர் டைம் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே தெரியாது, இன்டரப்ஷனே உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாது. அதாவது லெஸ் தென் 20 மைக்ரோ செகண்ட்ஸ்லேயே இந்த டிரான்ஸ்ஃபர் நடக்கும். ஒரு மெயின் பவர் சப்ளை ஃபெயிலியர் ஆனால் கூட ரா பவர் சப்ளை சேஞ்ச் ஓவர் வந்து ரொம்ப மைக்ரோ செகண்டில் தான் இருக்கும் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா எஸ்சிஆர் கொடுத்துருப்பாங்க, அப்புறம் கண்ட்ரோல் அண்ட் சென்சிங் சர்க்யூட்லாம் இருக்குங்க. எதுக்குன்னா இன்கமிங் சோர்ஸை வந்து மானிட்டர் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிரைமரி சோர்ஸ் ஃபெயிலியர் ஆச்சுன்னா அதை வந்து செகண்டரி சோர்ஸ்க்கு மாற்றத்துக்கு வந்து இது வந்து ட்ரிகர் பண்ணி விடணும் இல்லையா? அதுக்கெல்லாம் வந்து இந்த சர்க்யூட்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாட்டிக் டிரான்ஸ்ஃபர் சுவிட்சில் இருக்கும். ஓகேங்களா? அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது 3 மோட்ஸ் ஆஃப் யூபிஎஸ் ஆப்ரேஷனுங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் மோடுன்னு ஒன்று இருக்குது, அப்புறம் ஸ்டாட்டிக் பைபாஸ் மோடுன்னு இருக்குது, அப்புறம் மெயின்டெனன்ஸ் பைபாஸ் மோடுன்னு இருக்குது. ஓகேங்களா? இதை பேஸ் பண்ணியும் கேள்வி கேட்பாங்க. ஸோ நார்மல் மோடில் பார்த்தீங்கன்னா
when the main supply is available, the power flows through the rectifier and inverter to the output to supply the essential loads. In this mode, the battery is constantly kept fully charged. During power outages, the battery feeds the inverter, which then supplies uninterrupted power supply to the critical loads. ஸோ நார்மல் மோட்ல என்ன ஆகும்னா, நார்மலா உங்களுக்கு வந்து பேட்டரி வந்து சார்ஜ் ஆகினு இருக்கும், ஓகேங்களா. பட் என்ன ஆகும், பவர் சப்ளை வந்து ரெக்டிஃபயருக்கு போய் ரெக்டிஃபயர்ல இருந்து இன்வெர்டருக்கு போய் எசென்ஷியல் லோடுக்கு ஃபீட் ஆகும். அதாவது ரெக்டிஃபயர்ல ஏசி டு டிசி, இன்வெர்டர்ல டிசி டு ஏசி கன்வெர்ட் ஆகி திரும்ப வந்து உங்களுக்கு சப்ளை வந்து எசென்ஷியல் லோடு எதெல்லாம் கனெக்ட் பண்ணிருக்கீங்களோ யூபிஎஸ் அவுட்புட்ல அதுக்கு ஃபீட் ஆகின்னு இருக்கும், ஓகேங்களா. இதுதான் வந்து நார்மல் மோடு. அடுத்தது பாத்தீங்கன்னா ஸ்டாட்டிக் பைபாஸ் மோடுங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா யூபிஎஸ் will have a static bypass which will switch on when there is a problem exists in the double conversion path such as overload, short circuit, over temperature. இந்த ஸ்டாட்டிக் பைபாஸ் மோடு பாத்தீங்கன்னா நார்மலா வந்து ஆப்ரேட் ஆகாது. அதாவது நார்மலானா நார்மல் பென் பவர் சப்ளை இருக்கும்போது டைரக்டா வந்து இன்வெர்டர் மூலமா கன்வெர்ட் ஆகி ஃபீட் ஆகின்னு இருக்கும். சப்போஸ் இதுல ஏதாவது ப்ராப்ளம் ஆகுதுன்னு வச்சுங்களேன், ஓவர்லோட் ஆகுது யூபிஎஸ்ல, இல்ல ஷார்ட் சர்க்யூட் ஆகுது, ஓவர் டெம்பரேச்சர் ஆகுது, இந்த ரெக்டிஃபயர் சார்ஜர் இன்வெர்டர் சர்க்யூட்ல ஏதாவது ப்ராப்ளம் ஆகுதுன்னு வச்சுங்களேன், அப்போ வந்து இந்த ஸ்டாட்டிக் பைபாஸ் ஆன் பண்ணி ரா பவர் சப்ளை வந்து அப்படியே வந்து அவுட்புட்டுக்கு ஃபீட் ஆகும், ஓகேங்களா. சோ இதுதான் வந்து ஸ்டாட்டிக் பைபாஸ் மோடு. ஆட்டோமேட்டிக்கா அதுவே எடுத்துக்கும் சிக்னல், ஓகே. இன்னொன்னு வந்து மெயின்டெனன்ஸ் பைபாஸ் மோடுன்னு ஒன்று இருக்கு. இதுல வந்து என்ன ஆகும்னா, UPS will have a maintenance bypass which bypasses or isolates the UPS circuits and connects the input mains with the output while the UPS in service or maintenance. இது வந்து பாத்தீங்கன்னா நம்மள மேனுவலா வந்து மெயின்டெனன்ஸ் மோடுக்கு எடுத்து முடியாது. அதாவது யூபிஎஸ் வந்து நம்ம மெயின்டெனன்ஸ் ஆக்டிவிட்டி எதாவது பண்ண போறோம் அப்படின்னா நம்மளே வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து இதை வந்து ஐசோலேட் பண்ணிடலாம், ஓகேங்களா. யூபிஎஸ் சர்க்யூட்டே ஃபுல்லாவே நம்ம வந்து ஐசோலேட் பண்ணிட்டு அதை பைபாஸ் பண்ணி டைரக்டா வந்து ரா பவர் சப்ளை வந்து அவுட்புட்டுக்கு கொடுத்துடலாம், ஓகேங்களா. சோ இதுதான் 3 டைப் ஆஃப் மோட்ஸ், ஓகேங்களா. யூபிஎஸ்ல 3 டைப் ஆஃப் மோட்ஸ் என்னென்ன இருக்கு, அது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு கேட்டா நம்ம பதில் சொல்ல தெரியணும், ஓகேங்களா. அடுத்ததான் நம்ம பார்க்க போறது யூபிஎஸ்க்கும் இன்வெர்டருக்கும் உள்ள டிஃபரன்சஸ் என்னென்ன இருக்கு அப்படின்றதான் பார்க்க போறோம். கிட்டத்தட்ட 10 டிஃபரன்சஸ் இருக்குங்க. சிம்பிளா சொல்றதுன்னா நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம், யூபிஎஸ்க்கும் இன்வெர்டருக்கும் என்ன வித்தியாசம் உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும், ஓகேங்களா. சோ இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து டெஃபினிஷன் எடுத்துக்கங்க. யூபிஎஸ் பாத்தீங்கன்னா இஸ் a device which provides power to the load in case of main power supply failure, ஓகேங்களா. சோ இதான் டெஃபினிஷன். யூபிஎஸ் எதுக்கு யூஸ் ஆகுது, பேக்கப் சப்ளை, ஓகேங்களா. பவர் சப்ளை மெயின் பவர் சப்ளை ஃபெயிலியர் ஆகும்போது இது ஒரு பேக்கப் சப்ளை கொடுக்குது, ஓகேங்களா. இன்வெர்டர் என்ன பண்ணுது, இது வந்து பாத்தீங்கன்னா இஸ் a பவர் எலக்ட்ரானிக் சர்க்யூட் which converts the direct current into the alternating current, ஓகேங்களா. இது வந்து இன்வெர்டர்ன்றது ஒரு ஜஸ்ட் ஒரு எலக்ட்ரானிக் சர்க்யூட் தான். அதாவது டைரக்ட் கரண்ட்டை ஆல்டர்னேட்டிங் கரண்டா வந்து மாத்தி கொடுக்குற வேலையை மட்டும் தான் இது இன்வெர்டர் பண்ணும், ஓகேங்களா. சோ இதுதான் வித்தியாசம், நீங்க நல்லா புரிஞ்சுக்கங்க. சரி, மெயின் பார்ட்ஸ் பாத்தீங்கன்னா யூபிஎஸ்ல ரெக்டிஃபயர், பேட்டரி, இன்வெர்டர் அண்ட் கண்ட்ரோலர் இருக்கும். இன்வெர்டர்ல பாத்தீங்கன்னா வெறும் இன்வெர்டர் சர்க்யூட் அண்ட் பேட்டரி இருக்கும். ஃபங்க்ஷன் பாத்தீங்கன்னா யூபிஎஸ் கன்வர்ட்ஸ் டிசி இன்டு ஏசி, அப்புறம் ஏசி இன்டு டிசி அட் அ டைம்ல பண்ணும் இது. ஆனா இன்வெர்டர்ல பாத்தீங்கன்னா கன்வர்ட்ஸ் ஒன்லி டிசி இன்டு ஏசி, ஓகேங்களா. இதுதான் நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும், ஓகேங்களா. டைப்ஸ் சொல்லும் போது யூபிஎஸ்ல பாத்தீங்கன்னா ஆஃப்லைன் யூபிஎஸ் இருக்கு, ஆன்லைன் யூபிஎஸ் இருக்கு, ஸ்டாண்ட் பை இல்லைன்னா இன்டரப்டிவ் யூபிஎஸ்னு இருக்கு, ஓகேங்களா. அதே இன்வெர்டர்ல பாத்தீங்கன்னா ஸ்டாண்ட் அலோன் இன்வெர்டர், அப்புறம் கிரிட் டை இன்வெர்டர்னு 2 டைப் இருக்கு, ஓகே. சார்ஜிங் ஆஃப் பேட்டரின்னு சொல்லும் போது யூபிஎஸ் வந்து கேன் சார்ஜ் தி பேட்டரி ஃப்ரம் ஏசி மெயின்ஸ், ஓகேங்களா. நார்மலாவே பாத்தீங்கன்னா நார்மல் யூபிஎஸ் ஆப்ரேஷன் இருக்கும்போது அது வந்து பேட்டரி வந்து சார்ஜ் ஆகினே இருக்கும், ஓகேங்களா. அதுல வந்து ஒரு பிரச்சனையே இருக்காது, ஓகே. இன்வெர்டர் கேனாட் சார்ஜ் எ பேட்டரி இட் செல்ஃப், ஓகே. அது ஞாபகம் வச்சுங்க. அது வந்து பாத்தீங்கன்னா இட் ரெக்வயர்ஸ் எக்ஸ்டர்னல் சார்ஜ் கண்ட்ரோலர் டு சார்ஜ் தி பேட்டரி, ஓகேங்களா. இன்வெர்டர் வந்து பேட்டரி சார்ஜ் பண்ணாது, அதுக்கு எக்ஸ்டர்னலா ஒரு சார்ஜ் கண்ட்ரோல் தேவைப்படுது சார்ஜ் பண்றதுக்கு, ஓகேங்களா. Switching time எடுத்தீங்கன்னா the switching time of UPS is of the order of 2 to 5 milliseconds. Hence a UPS provide fast switching. So switching time, power failure ஆச்சுன்னா UPS இருந்து சப்ளை போறது எவ்வளவு நேரம் ஆகும் அப்படின்னு கேட்டாங்கன்னா 2 to 5 milliseconds. கண்ணுக்கே தெரியாது, உங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகிறதே தெரியாது. ஸோ அதுதான் UPS ஓட மெயின் டிஃபரன்ஸ் நீங்க சொல்லணும். ஸ்விட்சிங் டைம் ஆஃப் இன்வெர்டர் பாத்தீங்கன்னா 200 milliseconds to 500 milliseconds ஆகும். கிளீனா தெரியும் உங்களுக்கு சேஞ்ச் ஓவர் ஆகிறதெல்லாம். Thus the switching of inverter is slower than UPS. ப்ரொடெக்ஷன் சொல்லும் போது யூபிஎஸ் ப்ரொவைட்ஸ் நெசசரி ப்ரொடெக்ஷன் அகேன்ஸ்ட் அப்நார்மல் கண்டிஷன் லைக் ஷார்ட் சர்க்யூட் ப்ரொடெக்ஷன் இருக்கும், ஓவர்லோட் ப்ரொடெக்ஷன் இருக்கும், ஹார்மோனிக் சப்ரஷன் சர்க்யூட்லாம் கூட இதுல இருக்கும், ஓகேங்களா. யூபிஎஸ்ல. ஆனா இன்வெர்டர்ல அதெல்லாம் இருக்கவே இருக்காது. டஸ் நாட் ப்ரொவைட் ப்ரொடெக்ஷன் அகேன்ஸ்ட் அப்நார்மல் கண்டிஷனுக்கு எந்த ப்ரொடெக்ஷன் பெருசா இருக்கவே இருக்காது, ஓகே. அதே மாதிரி ஏவிஆர் ஆட்டோமேட்டிக் வோல்டேஜ் ரெகுலேஷன் வந்து பாத்தீங்கன்னா யூபிஎஸ்ல வந்து இருக்கு, ஓகே. தட் ப்ரொவைட்ஸ் ஏ கான்ஸ்டன்ட் அவுட்புட் வோல்டேஜ் டு தி லோட். கான்ஸ்டன்ட் அவுட்புட்டை கொடுக்க முடியும் யூபிஎஸ்ல. அதே இன்வெர்டர்ல வந்து does not include AVR. Thus the output voltage of inverter may vary due to change in load. ஸோ இன்வெர்டர்ல பாத்தீங்கன்னா ஏவிஆர் எதுவுமே இருக்காது. ஸோ அதனால என்ன ஆகும்னா இன்வெர்டரோட அவுட்புட் வோல்டேஜ் வந்து வேரி ஆகும் லோட்ல ஏதாவது சேஞ்சஸ் இருக்கும்போது, ஓகே. அடுத்தது வந்து காஸ்ட் பார்க்கலாம்.
ஒரே ரேட்டிங் இருக்குன்னு வச்சுங்களேன், யூபிஎஸ்க்கும் இன்வெர்டருக்கும் ஒரே ரேட்டிங் இருக்கும்போது யூபிஎஸ் பார்த்தீங்கன்னா இன்க்ளூட்ஸ் காம்ப்ளெக்ஸ் சர்க்யூட் தேவைப்படுது, ஓகேங்களா, அண்ட் ஸ்மார்ட் டிவைஸ் எல்லாம் தேவைப்படுது. எதுக்குன்னா டு ப்ரொவைட் நெசசரி ப்ரொடெக்ஷன் which makes more expensive than inverter, ஓகேங்களா. ஸோ இதில் நிறைய சர்க்யூட் இருக்குது, நிறைய ப்ரொடெக்ஷன் எல்லாம் எடுத்துன்னு வர வேண்டியது இருக்கு. அதனால இது வந்து காஸ்ட் வந்து அதிகம் யூபிஎஸ்ல. இன்வெர்டர் வந்து ரொம்ப காஸ்ட் கம்மி. ஓகே, அப்ளிகேஷன் சொல்லும்போது யூபிஎஸ் வந்து யூஸ் டு சப்ளை எலக்ட்ரிக் பவர் டு பிசிஸ், ஒர்க் ஸ்டேஷன், ஸ்மால் ஆஃபீஸ் அண்ட் ஹோம் ஆஃபீஸ் டிவைஸ் லைக் ரூட்டர்ஸ் எக்ஸெட்ரா, ஓகேங்களா. அப்ளிகேஷன் சொல்லும்போது யூபிஎஸ் வந்து எங்கெல்லாம் யூஸ் ஆகும், பர்சனல் கம்ப்யூட்டர்ஸ்க்கு, ஒர்க் ஸ்டேஷனுக்கு, ஸ்மால் ஆஃபீஸு, ஹோம் ஆஃபீஸ் டிவைசஸ் லைக் ரூட்டர்ஸ், இதுக்கெல்லாம் வந்து யூபிஎஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இன்வெர்டர்னு சொல்லும்போது ஜஸ்ட் வந்து ஒரு டொமஸ்டிக் எலக்ட்ரிக்கல் அப்ளையன்சஸ் சச்சஸ் லேம்ப் லைட்டிங்க்கு யூஸ் பண்ணுவாங்க, ஃபேன்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, கூலர்ஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க. அவ்வளவுதாங்க. இது வந்து மினிமம், அதான் மினிமம் கெப்பாசிட்டி தான் இது வந்து யூட்டிலைஸ் பண்ண முடியும். ஓகே, அடுத்ததான் நம்ம வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் யூபிஎஸ் அப்படின்றத பார்ப்போம். யூபிஎஸ்ல பாத்தீங்கன்னா 3 டைப் இருக்குங்க. ஒன்னு வந்து ஆஃப்லைன் யூபிஎஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, ரெண்டாவது ஆன்லைன் யூபிஎஸ், மூணாவது பாத்தீங்கன்னா லைன் இன்டராக்டிவ் யூபிஎஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஃபர்ஸ்ட் ஆஃப்லைன் யூபிஎஸ் சிஸ்டத்தை நம்ம பார்க்கலாம். இது ஏன் ஆஃப்லைன் யூபிஎஸ் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிகாஸ் த லோட் இஸ் ஃபெட் டைரக்ட்லி ஃப்ரம் தி ரா மெயின்ஸ் டூரிங் நார்மல் ஆபரேஷன் rather than from inverter output. In this, energy storage components, charger, battery and inverter are offline as far as the load is concerned, although the charger and battery remain connected to the mains to ensure the battery is always fully charged. இதை ஏன் ஆஃப்லைன் யூபிஎஸ் அப்படின்னு சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, நார்மல் ஆபரேஷன்ல லோடுக்கு பாத்தீங்கன்னா ரா பவர் தான் போயின்னு இருக்கும், இன்வெர்டர் அவுட்புட்ல இருந்து சப்ளை போகாது, ஓகேங்களா. ஆனா இந்த எனர்ஜி ஸ்டோரேஜ் காம்பனன்ட்ஸ் இருக்கு இல்லையா, சார்ஜர், பேட்டரி, இன்வெர்டர், அது ஆஃப்லைன்ல இருந்தால் கூட பேட்டரி மட்டும் ஃபுல்லா சார்ஜ் ஆயின்னு இருக்கும் ரா பவர் மெயின்ல இருந்து. ஓகே, ஆனா அவுட்புட்டுக்கு வந்து இது மூலமா சப்ளை போகாது. இதுதான் வந்து ஆஃப்லைன் யூபிஎஸ் அப்படின்னு சொல்றாங்க. இந்த டயக்ராம் நம்ம பார்க்கலாம். An offline UPS system works immediately connecting the inverter to the critical load if the bypass voltage falls below or exceeds preset limits. During this changeover, there will be a break in power to the load of 2 to 10 milliseconds. In practice, however, most loads can ride through this period without any problems. ஸோ இப்போ வந்து ரா பவர் சப்ளை வந்து ஃபெயிலியர் ஆகுது, இல்லைன்னா அந்த செட் லிமிட் இருக்குல்ல, ப்ரீசெட் லிமிட் கீழே போச்சு, வோல்டேஜ் வந்து லோ ஆச்சுன்னு வச்சுங்களேன், அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், இன்வெர்டரோட அவுட்புட்டை இது வந்து கனெக்ட் பண்ணி கிரிட்டிக்கல் லோடுக்கு ஃபீட் ஆகும், ஓகேங்களா. ஸோ நார்மல் ஆப்ரேஷன்ல ரா பவர் போகும், ஏதாவது வோல்டேஜ் ப்ராப்ளம் வருது, இல்லை வோல்டேஜே இல்லை அப்படின்ற பட்சத்தில் இது வந்து இந்த இன்வெர்டர் அவுட்புட்டை வந்து கனெக்ட் பண்ணும், ஓகேங்களா. இதுதான் வந்து ஆகும். இந்த சேஞ்ச் ஓவர் இருக்கு இல்லையா, இந்த சேஞ்ச் ஓவர் டைம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 to 10 மில்லி செகண்ட்ஸ் ஆகும். ஓகே, ஸோ இந்த ஆஃப்லைன் யூபிஎஸ் சிஸ்டத்துல ஒரு 4 முக்கியமான பாயிண்ட்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கணும், சம்மரியா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, அவுட்புட் வேவ் ஃபார்ம் இஸ் நாட் 100% ரெகுலேட்டட் அண்டர் நார்மல் ஆப்ரேஷன். ஸோ நார்மல் ஆப்ரேஷன்ல இந்த அவுட்புட் வேவ் ஃபார்ம் வந்து 100% ரெகுலேட்டட் சப்ளை கிடையாது, அது ஞாபகம் வச்சுங்க. ரெண்டாவது பாயிண்ட் பாத்தீங்கன்னா 2 to மில்லி செகண்ட்ஸ், அதாவது 2 to 10 மில்லி செகண்ட்ஸ் லோட் பிரேக் வென் டிரான்ஸ்ஃபரிங் த லோட் பிட்வீன் இன்வெர்டர் அண்ட் பைபாஸ், ஓகேங்களா. அந்த டிரான்ஸ்ஃபர் டைம் பாத்தீங்கன்னா 2 to 10 மில்லி செகண்ட்ஸ் எடுக்கும், ஓகேங்களா, மெயின் சப்ளை ஃபெயிலியர் ஆகும்போது. ஓகே, அப்புறம் மூணாவதா பாத்தீங்கன்னா லோவர் கேபிட்டல் காஸ்ட் தென் ஆன்லைன் சிஸ்டம் பிகாஸ் ஆஃப் லோவர் ரேட்டட் காம்பனன்ட்ஸ். ஸோ ஆனால் கேபிட்டல் காஸ்ட் வந்து கம்மி ஆன்லைன் சிஸ்டத்தை விட கம்பேர் பண்ணும்போது. ஓகே, அதே மாதிரி லோவர் ரன்னிங் காஸ்ட் ஆஸ் தி சார்ஜர் அண்ட் இன்வெர்டர் ஆர் நாட் பர்மனன்ட்லி ஆன் லோட். அதே மாதிரி ரன்னிங் காஸ்ட்டும் வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கம்மியாகும், ஏன்னா சார்ஜரும் இன்வெர்டரும் வந்து நார்மலா வந்து பெர்மனண்டா லோடோட கனெக்ட் ஆகாம இருக்கும், ஓகேங்களா. அதனால இது வந்து பெனிஃபிட் உங்களுக்கு. இன்னும் உங்களுக்கு சிம்பிளா புரியறதுக்கு இந்த டயக்ராம் பார்த்தாவே போதும். ஓகே, ஸோ இந்த ஆஃப்லைன் யூபிஎஸ் சிஸ்டத்தில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பார்த்துங்க, இந்த ஆரஞ்சு கலர் இருக்கு, நல்லா பார்த்துங்க, ஆரஞ்சு கலர் கோடும் பிளாக் கலர் கோடும் எப்படி இருக்குன்னு. நார்மல் ஆப்ரேஷன்ல பார்த்தீங்கன்னா மெயின் சப்ளைலேருந்து பைபாஸ் மூலியமா தான் சப்ளை அவுட்புட் டு கிரிட்டிக்கல் லோடுக்கு போயின்னு இருக்கு. அந்த ஆரஞ்சு கலர் ஏரோல பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே, ஆனால் அந்த ஆரஞ்சு இன்னொன்று என்ன பண்ணுது, சார்ஜருக்கும் போகுது சப்ளை, போயிட்டு பேட்டரி வந்து சார்ஜ் ஆகின்னு இருக்கும். ஆனால் பேட்டரியோட அவுட்புட் இன்வெர்டர் மூலியமா வந்து உங்களுக்கு அவுட்புட்டுக்கு போகாது, பைபாஸ் மூலியமா தான் சப்ளை போயின்னு இருக்கும். இது வந்து நார்மல் ஆப்ரேஷன். அதே மாதிரி மெயின்ஸ் ஃபெயிலியர் ஆகுதுன்னு வச்சுங்களேன், இந்த பைபாஸ் சப்ளை ரா பவர் சப்ளை ஃபெயிலியர் ஆகுதுன்னா அப்போ பாருங்க இந்த ஆரஞ்சு வந்து எங்கிருந்து போகுது, பேட்டரியில இருந்து உங்களுக்கு இன்வெர்டருக்கு ஃபீட் ஆகுது, டிசி சப்ளை இன்வெர்டருக்கு ஃபீட் ஆகி டிசில இருந்து ஏசி கன்வெர்ட் ஆகி ஸ்டாட்டிக் சுவிட்ச் மூலமா உங்களுக்கு அவுட்புட் டு கிரிட்டிக்கல் லோடுக்கு போகுது. எப்போ இது வந்து மெயின் சப்ளை ஃபெயிலியர் ஆகும்போது. ஸோ மூணாவதா பாத்தீங்கன்னா யூபிஎஸ்ஏ ஃபெயிலியர் ஆகுது, அந்த இன்வெர்டர் சர்க்யூட்ல ஏதாவது ப்ராப்ளம் வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்போ வந்து உங்களுக்கு நார்மலா போற மாதிரி பைபாஸ் மோட்ல தான் போகும். பாத்தீங்கன்னா டயக்ராம் பாத்தீங்கன்னா தெரியும், மெயின் சப்ளை வந்து பைபாஸ் மோட் மூலியமா அவுட்புட் டு கிரிட்டிக்கல் லோடுக்கு போகுது. ஸோ நார்மல் ஆப்ரேஷனும் சரி, யூபிஎஸ் ஃபெயிலியர் ஆனாலும் சரி, அந்த பைபாஸ் மோட்ல தான் போகும் இந்த ஆஃப்லைன் யூபிஎஸ்ல.
ஓகேங்களா. மெயின் சப்ளை ஃபெயிலியர் ஆகும்போது யூபிஎஸ்ல எந்த பிரச்சனையும் இல்லைன்னா பேட்டரியில் இருக்கிற சப்ளை இன்வெர்டர் கன்வெர்ட் ஆகி இன்வெர்டருக்கு ஃபீட் ஆகி இன்வெர்டர்ல இருந்து ஏசி கன்வெர்ட் ஆகி ஸ்டாட்டிக் சுவிட்ச் மூலியமா அவுட்புட் டு கிரிட்டிக்கல் லோடுக்கு போகும். ஓகே. அடுத்ததான் நம்ம ஆன்லைன் யூபிஎஸ் சிஸ்டத்தை பத்தி பார்க்கலாம். ஆன்லைன் யூபிஎஸ் சிஸ்டம் பாத்தீங்கன்னா டிராஸ் பவர் த்ரூ ரெக்டிஃபயர் and inverter circuit during normal operation, so the load always receives conditioned power rather than raw mains. ஸோ நம்ம ஆஃப்லைன் சிஸ்டத்தை பார்த்தோம் இல்லையா, யூபிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் ஆப்ரேஷன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ரா பவர் தான் வந்து லோடுக்கெல்லாம் ஃபீட் ஆகின்னு இருக்கும். ஆனால் இந்த ஆன்லைன் யூபிஎஸ் சிஸ்டத்தில் பார்த்தீங்கன்னா கண்டிஷன்டு பவர் தான் வந்து லோடுக்கு ஃபீட் ஆகும். அதாவது த்ரூ ரெக்டிஃபயரும் இன்வெர்டர் சர்க்கியூட் மூலியமா வந்து ஃபீட் ஆகுது அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கணும். ஆன்லைன் யூபிஎஸ் சிஸ்டத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஆல்சோ கால்ட் அஸ் டபுள் கன்வர்ஷன் டைப்னு சொல்லலாம். நம்ம காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிகாஸ் இன்கமிங் பவர் இஸ் கன்வெர்டட் ஒன்ஸ் டு டிசி பை a rectifier to charge the battery and then this DC power back to AC to feed the load, which is therefore well insulated from the mains. ஓகேங்களா. ஸோ இது ஏன் டபுள் கன்வர்ஷன் அப்படின்னு சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரெக்டிஃபயர் மூலியமா வந்து ஏசிலேருந்து டிசியை கன்வெர்ட் ஆகி பேட்டரிக்கு வந்து சார்ஜ் பண்றோம். அதுக்கப்புறம் இந்த டிசியும் திருப்பி வந்து நீங்க ஏசியா கன்வெர்ட் பண்றீங்க இல்லையா, கன்வெர்ட் பண்ணி அதாவது இன்வெர்டர் மூலியமா கன்வெர்ட் பண்ணி லோடுக்கு ஃபீட் பண்றோம் இல்லையா, அதனால வந்து டபுள் கன்வர்ஷன் அப்படின்னு சொல்றாங்க. இதனால உங்களுக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மெயின் சப்ளைல இருந்து வந்து நல்லா இன்சர்ட் ஆகி இருக்கும் இந்த கண்டிஷன் சப்ளை அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கணும். During power failure, the rectifier circuit becomes inactive and the DC power stored in the battery is converted into AC by the inverter and supplied to the load. ஸோ உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ பவர் ஃபெயிலியர் ஆச்சுன்னா உங்களுக்கு ரெக்டிஃபயர் சர்க்கியூட் வந்து வேலை செய்யாது, ஏன்னா இன்கமிங் சப்ளை கிடையாது. ஸோ அப்போ என்ன ஆகும், இந்த டிசி பவர் பேட்டரியில் ஸ்டோர் ஆயிருக்கு இல்லையா, அது வந்து என்ன பண்ணும், ஆட்டோமேட்டிக்கா இன்வெர்டர் மூலியமா கன்வெர்ட் ஆகி ஏசியா கன்வெர்ட் ஆகி உங்களுக்கு லோடுக்கு ஃபீட் ஆகும். அவ்வளோதாங்க. ஸோ இந்த ஆன்லைன் யூபிஎஸ்ல நம்ம முக்கியமா தெரிஞ்சிக்க வேண்டிய சம்மரி பாயிண்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் யூபிஎஸ் அவுட்புட் இஸ் இண்டிபெண்டன்ட் ஆஃப் வோல்டேஜ் அண்ட் ஃப்ரீக்வன்சி வேரியேஷன் ஆஃப் தி மெயின் சப்ளை and hence used where electrical isolation is required between the input and output. ஸோ இந்த ஆன்லைன் யூபிஎஸ்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்கமிங்ல வந்து மெயின்ஸ்ல வந்து வோல்டேஜ் ஃப்ரீக்வன்சி ஏதாவது வேரியேஷன் ஆனா கூட அவுட்புட் வந்து கான்ஸ்டன்டா ரெகுலேட்டடான ஒரு வோல்டேஜ் கண்டிஷனான ஒரு வோல்டேஜை கொடுக்க முடியும். அதனால வந்து எங்கெல்லாம் வந்து இன்புட்க்கும் அவுட்புட்டுக்கும் வந்து எலக்ட்ரிக்கல் ஐசோலேஷன் தேவைப்படுதோ அங்கெல்லாம் வந்து இந்த ஆன்லைன் யூபிஎஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஓகே. அடுத்ததா பாத்தீங்கன்னா offers the highest level of critical load protection as the load is supplied with closely regulated power at all times. ஸோ இந்த ஆன்லைன் யூபிஎஸ்ல பாத்தீங்கன்னா ஹையஸ்ட் லெவல் ப்ரொடெக்ஷனை வந்து கொடுக்க முடியும். ஓகேங்களா, அது ஞாபகம் வச்சுங்க. அப்புறம் மூணாவதா பாத்தீங்கன்னா ஆஸ் ஏ லோட் பிரேக் ஆஃப் less than 5 millisecond when transferring between inverter and bypass. ஓகேங்களா. ஸோ இந்த மெயின் சப்ளை ஃபெயிலியர் ஆகும்போது பேட்டரியில இருந்து அந்த சப்ளை ஃபீட் ஆகிற அதாவது டிரான்ஸ்பர் ஆகிற டைம் பாத்தீங்கன்னா ரொம்ப நெக்லிஜிபிள் அப்படின்னு சொல்லலாம். அதாவது ரொம்ப ரொம்ப கம்மியான ஒரு less than 5 millisecond அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கரண்ட் லிமிட்டிங் மெக்கானிசம் இஸ் ஆல்சோ ப்ரொவைடட் இன் தி சிஸ்டம் டு ப்ரொடெக்ட் தி பேட்டரி ஃப்ரம் ஓவர் ஹீட்டிங். ஸோ பேட்டரி வந்து ஓவர் ஹீட் ஆகாம இருக்கிறதுக்கு ஒரு கரண்ட் லிமிட்டிங் மெக்கானிசமும் இதுல வந்து இந்த சிஸ்டத்துல வச்சிருக்காங்க. ஏன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம் பேட்டரியும். அதே மாதிரி இட் இஸ் தி மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் கேபிட்டல் ரன்னிங் காஸ்ட் ஆஃப் யூபிஎஸ் சிஸ்டம் ஆஸ் தி ரெக்டிஃபயர் அண்ட் இன்வெர்டர் ஆர் பர்மனன்ட்லி ஆன் லோட். ஸோ இது வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவான ஒரு யூபிஎஸ் சிஸ்டம், ஆன்லைன் யூபிஎஸ் சிஸ்டம். காரணம் என்னன்னா பர்மனண்டா உங்களுக்கு ரெக்டிஃபயர் இன்வெர்டர்லாம் வந்து ஆன்லயே இருக்கும், லோடுக்கு ஃபீட் ஆகும் அது மூலியமா தான். ஓகேங்களா. அதனால வந்து இதுல இனிஷியல் காஸ்டும் அதிகம், கேபிட்டல் காஸ்டும் ரன்னிங் காஸ்டும் இதுல வந்து அதிகம் அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கணும். ஸோ இந்த பிளாக் டயக்ராம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே புரியும் இந்த பவர் சப்ளை வந்து எப்படி கிரிட்டிக்கல் லோடுக்கு ஃபீட் ஆகுது அப்படின்றது. ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நார்மல் ஆப்ரேஷன்ல இந்த ஆன்லைன் யூபிஎஸ் சிஸ்டத்துல இந்த ஆரஞ்சு கலர் இண்டிகேஷன் இருக்கு இல்லையா, ஆரோ இண்டிகேஷன், அதுதான் வந்து சப்ளை வந்து கிரிட்டிக்கல் லோடுக்கு ஃபீட் ஆகிற ஒரு இண்டிகேஷன். ஓகேங்களா. ஸோ இது நார்மலா பார்த்தீங்கன்னா பைபாஸ் மூலமா சப்ளை ஃபீட் ஆகாது கிரிட்டிக்கல் லோடுக்கு. கீழே பார்த்தீங்கன்னா ரெக்டிஃபயர் மூலமா பேட்டரி சார்ஜ் ஆகும். அதே நேரத்தில் உங்களுக்கு இன்வெர்டருக்கு சப்ளை போயின்னு இருக்கும், அங்கே கன்வெர்ட் ஆகி ஸ்டாட்டிக் சுவிட்ச் மூலமா கிரிட்டிக்கல் லோடுக்கு ஃபீட் ஆகும். இது வந்து நார்மலா நடக்கிற ஆப்ரேஷன். சப்போஸ் மெயின் சப்ளை ஃபெயிலியர் ஆச்சுன்னா உங்களுக்கு ரெண்டாவது டயக்ராம் பார்த்தீங்கன்னா பிளாக் டயக்ராம், மெயின் சப்ளை இல்லை அங்கே. ஸோ அப்போ ஆரஞ்சு கலர் பாருங்க, பேட்டரியில இருந்து தான் ஃபீட் ஆகுது. ஆரோ இண்டிகேஷன் பார்த்தீங்கன்னா பேட்டரியில இருந்து ஃபீட் ஆகி டிசி சப்ளை இன்வெர்டருக்கு போய் அங்கே கன்வெர்ட் ஆகி உங்களுக்கு கிரிட்டிக்கல் லோடுக்கு வந்து ஃபீட் ஆகுது சப்ளை ஸ்டாட்டிக் சுவிட்ச் மூலியமா. ஸோ இது வந்து மெயின் ஃபெயிலியர் ஆகும்போது. ஸோ மூணாவதா பார்த்தீங்கன்னா யூபிஎஸ்ல ஃபெயிலியர் ஆகுதுன்னு வச்சுங்களேன், இந்த ரெக்டிஃபயர் சர்க்யூட் இல்லை இன்வெர்டர் சர்க்யூட் ஏதாவது ப்ராப்ளம் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போ நீங்க வேற வழியே கிடையாது, ரா பவர் சப்ளை தான் கொடுத்தாகணும். அப்போ ஆட்டோமேட்டிக்கா இந்த ஸ்டாட்டிக் பைபாஸ் சுவிட்ச் வந்து வேலை செய்யும். அதாவது பைபாஸ் சப்ளையை எடுத்துக்கும், ரா பவர் சப்ளை வந்து டைரக்டா வந்து கிரிட்டிக்கல் லோடுக்கு வந்து ஃபீட் ஆகும். ஸோ இதுதான் 3 மோட்ஸ் ஆஃப் ஆப்ரேஷன் இந்த ஆன்லைன் யூபிஎஸ் சிஸ்டத்துல. ஓகே. அடுத்ததான் நம்ம பார்க்க போறது லைன் இன்டராக்டிவ் யூபிஎஸ் சிஸ்டங்க.
இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹைபிரிட் டிவைஸ்னு சொல்லலாம். அதாவது இட் ஆட்ஸ் வோல்டேஜ் ரெகுலேஷன் ஃபீச்சர்ஸ் இன் தி பைபாஸ் லைன் டு கன்வென்ஷனல் ஆஃப்லைன் யூபிஎஸ் டிசைன். இது கிட்டத்தட்ட வந்து ஆஃப்லைன் யூபிஎஸ் மாதிரி தான் இது ஆக்சுவலா. என்ன ஒண்ணு, இது அடிஷனலா வந்து ஒரு வோல்டேஜ் ரெகுலேஷன் ஃபீச்சர் வந்து பைபாஸ் லைன்ல ப்ரொவைட் பண்ணிருப்பாங்க. அதனால இது ஒரு ஹைபிரிட் டிவைஸ்னு சொல்றாங்க. ஓகேங்களா? In this smart design, the battery to AC power inverter is always connected to the output of the UPS. When the input AC power is normal, the inverter of the UPS is in reverse operation and provides battery charging. Once the input power fails, the transfer switch will open and the power will flow from the battery to the UPS output. This design offers additional filtering and yields, reducing switching transients since the inverter is always on and connected to the output. இது வந்து ஒரு ஸ்மார்ட் டிசைன் அப்படின்னு சொல்லலாம். காரணம் என்னன்னா, பேட்டரி டு ஏசி பவர் இன்வெர்டர் வந்து பாத்தீங்கன்னா யூபிஎஸோட அவுட்புட்ல எப்பவுமே கனெக்ஷன்லயே இருக்கும். ஓகேங்களா? இப்போ ஒரு இன்கமிங் ஏசி பவர் வந்து நார்மலா இருக்கிற பட்சத்துல இந்த இன்வெர்டர் இருக்கு இல்ல, அது வந்து ரிவர்ஸ்ல வேலை செய்யும். ரிவர்ஸ்ல வேலை செய்யும் போது என்ன ஆகும்னா, பேட்டரி வந்து சார்ஜிங் போயின்னு இருக்கும். ஓகேங்களா? பை டைரக்ஷனல் மாதிரி சொல்லலாம். இது ரிவர்ஸ்ல சார்ஜ் ஆகின்னு இருக்கும் நார்மலா ஏசி பவர் இருக்கும்போது. ஓகே, இப்போ இன்புட் பவர் ஃபெயில் ஆச்சுன்னா இந்த டிரான்ஸ்ஃபர் சுவிட்ச் வந்து ஓப்பன் ஆகி இந்த பவர் வந்து பாத்தீங்கன்னா இப்போ பேட்டரியில இருந்து யூபிஎஸ் அவுட்புட்டுக்கு ஃபீட் ஆகும். ஓகேங்களா? சோ இதுதான் வந்து இந்த லைன் இன்டராக்டிவ் யூபிஎஸ் சிஸ்டத்துக்கும் இந்த ஆஃப்லைன் யூபிஎஸ் சிஸ்டத்துக்கும் உள்ள வித்தியாசம் நீங்க புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஃபர்தரா நம்ம இன்னும் டீடைலாவே கம்பேரிசன் கூட பார்க்கலாம். நோ ப்ராப்ளம். இந்த டிசைன்ல பாத்தீங்கன்னா அடிஷனல் ஃபில்டரிங் சர்க்யூட்லாம் இருக்கும். அதுக்கப்புறம் சுவிட்சிங் டிரான்சிஷன்ஸ்லாம் வந்து ரெடியூஸ் ஆகும். ஓகேங்களா? since the inverter is always on and connected to the output. So inverter எப்பவுமே ஆன்ல இருந்தால இந்த நன்மைகள்லாம் இருக்கிறது இதுல. ஓகே, இந்த டயக்ராம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே புரியும். ஓகேங்களா? இந்த பை டைரக்ஷனல் கன்வெர்டர் இருக்கு இல்லையா, அதாவது இன்வெர்டர்னு சொல்லலாம் இல்ல கன்வெர்டர்னு சொல்லலாம், ரெண்டு பக்கமும் வேலை செய்யும். ஓகே, நார்மலா மெயின் பவர் சப்ளை இருக்கும்போது உங்களுக்கு பைபாஸ் மூலியமா இதுல வந்து டிரான்ஸ்ஃபார்மர் எது கொடுக்குறாங்கன்னா வோல்டேஜ் ரெகுலேஷனுக்காக இது வந்து யூஸ் பண்றாங்க பைபாஸ் லைன்ல. அதை வந்து டைரக்டா உங்களுக்கு அவுட்புட்டுக்கு ஃபீட் ஆகின்னு இருக்கும். ஓகேங்களா? ஸ்டாட்டிக் ஸ்விட்ச் மூலமா. இப்போ மெயின் சப்ளை ஃபெயிலியர் ஆகுது. மெயின்ஸ் ஃபெயிலியர் ரெண்டாவது டயக்ராம் பாருங்க. மெயின் சப்ளை ஃபெயிலியர் ஆகும்போது உங்களுக்கு பேட்டரியில இருந்து உங்களுக்கு வந்து ஸ்டாட்டிக் ஸ்விட்சுக்கு பவர் போகுது. அவ்வளவுதாங்க வித்தியாசம். ஸோ ரெண்டு மோட் ஆஃப் ஆபரேஷன் நீங்க புரிஞ்சுக்கலாம் இதுல. ஓகே, அடுத்ததான் வந்து இந்த லைன் இன்டராக்டிவ் யூபிஎஸ், ஆன்லைன் யூபிஎஸ், ஆஃப்லைன் யூபிஎஸ், இது மூணுத்துக்கும் உள்ள கம்பேரிசன் பிளஸ் வந்து என்னென்ன அட்வான்டேஜஸ் இருக்கு இந்த யூபிஎஸ் யூஸ் பண்ணும்போது அப்படின்றத நம்ம பாத்துக்கலாம். அதுல மூணு முக்கியமான விஷயங்களை நம்ம பார்க்க போறோம். ஒன்னு வந்து சர்ஜ் அண்ட் நாய்ஸ் ப்ரொடெக்ஷன். இது வந்து பாத்தீங்கன்னா all the three UPS system possess surge suppression and line noise filtering functions to shield the equipment from damage caused by lightning, surges and electromagnetic line noise. Particularly, the online UPS system offers superior protection that isolates equipment from problems on the AC line. ஓகேங்களா? ஸோ மூணு யூபிஎஸ் சிஸ்டத்துலையுமே இந்த சர்ஜ் சப்ரஷனும் இருக்கு, லைன் நாய்ஸ் ஃபில்டரிங்கும் இருக்கு. ஓகேங்களா? ஸோ அது ஏன்னா சப்போஸ் ஏதாவது வந்து லைட்னிங் சர்ஜ் வருதுன்னு வச்சுக்கலாம், இல்லை எலக்ட்ரோமேக்னெட்டிக் லைன் நாய்ஸ் வருதுன்னு வச்சுங்களா, அதை வந்து இதை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுது, ஷீல்டு பண்ணுது. ஓகே, அது ஞாபகம் வச்சுங்க. இந்த மூணுத்தையும் கம்பேர் பண்ணும்போது இந்த ஆன்லைன் யூபிஎஸ் சிஸ்டத்துல வந்து பாத்தீங்கன்னா நிறைய ப்ரொடெக்ஷன் இருக்குது. ஏசி லைன்ல என்ன ப்ராப்ளம் வந்தாலும் இது வந்து அந்த நம்ம அவுட்புட்ல இருக்கிற கனெக்டட் டிவைஸை வந்து ஐசோலேட் பண்ணிடும், ப்ரொடெக்ஷன் பண்ணிடும் அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கணும். ரெண்டாவது பாத்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபர் டைம் டு பேட்டரி டூரிங் மெயின்ஸ் பவர் சப்ளை ஃபெயிலியர். ஸோ மெயின் பவர் சப்ளை ஃபெயிலியர் ஆகும்போது அந்த டிரான்ஸ்ஃபர் டைம் பேட்டரியில இருந்து சப்ளை கொடுக்கறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் அப்படின்றது தான் நீங்க மூணுத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை பார்க்கணும். ஃபர்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாண்ட் பை யூபிஎஸ் சிஸ்டம், அதாவது ஆஃப்லைன் யூபிஎஸ் சிஸ்டம் தான் நம்ம ஸ்டாண்ட் பை யூபிஎஸ் சிஸ்டம்னு சொல்லலாம். ஓகேங்களா? இதுல வந்து பாத்தீங்கன்னா 2 to 10 மில்லி செகண்ட்ஸ் எடுக்கும். இதே வந்து லைன் இன்டராக்டிவ் யூபிஎஸ் சிஸ்டம் பாத்தீங்கன்னா 2 to 4 மில்லி செகண்ட்ஸ். ஓகேங்களா? இதே ஆன்லைன் யூபிஎஸ் சிஸ்டம் தான் அதுல வந்து டிரான்ஸ்ஃபர் டைம் கண்ணுக்கே தெரியாது. அந்த அளவுக்கு ரொம்ப அதாவது கண்ணுக்கே தெரியாதுன்னா என்ன அர்த்தம், டிரான்ஸ்ஃபர் ஆகிற டைம் ரொம்ப 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 ஒரு மைக்ரோ செகண்ட் அப்படின்னு சொல்லலாம். மூணாவதா பாத்தீங்கன்னா வோல்டேஜ் ரெகுலேஷன். இதுவும் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். காரணம் என்ன, லோ வோல்டேஜ்லாம் நிறைய முறை வர வாய்ப்பு இருக்கு இல்லையா, அது மாதிரி கண்டிஷன்ல இந்த வோல்டேஜ் ரெகுலேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது மாதிரி டைம்ல இந்த லைன் இன்டராக்டிவ் யூபிஎஸ் சிஸ்டம் யூஸ் ஆட்டோமேட்டிக் வோல்டேஜ் ரெகுலேஷன் டு correct abnormal voltage without switching into the battery. These systems use transformers to boost or lower the voltage as per the acceptable range. இந்த லைன் இன்டராக்டிவ் யூபிஎஸ்ல உங்களுக்கு பைபாஸ் லைன்லயே வந்து பாத்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மர் கனெக்ட் பண்ணிருப்பாங்க, பார்த்திருப்போம் இல்லையா நம்ம அந்த டயக்ராம்ல, பிளாக் டயக்ராம்ல. அதுவே வந்து வோல்டேஜ் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிடும். பேட்டரிக்கு சுவிட்ச், அதாவது பேட்டரி மோடுக்கு போகாமயே ரா பவர்ல வர சப்ளை ஏதாவது வோல்டேஜ் வேரியேஷன் இருந்தாவே இது ஆட்டோமேட்டிக்கா வந்து ரெகுலேட் பண்ணி தேவையான அவுட்புட்டை வந்து கொண்டு வந்துடும். ஓகே, இதுவே ஆன்லைன் யூபிஎஸ் சிஸ்டத்துல பாத்தீங்கன்னா
அவங்க வந்து மோர் ப்ரிஷியஸ் மெத்தட் ஆஃப் வோல்டேஜ் ரெகுலேஷனை வந்து அடாப்ட் பண்றோம். எப்படின்னா கண்டினியூஸ் டபுள் கன்வர்ஷன் ஆப்ரேஷன் அங்கே நடக்குது. இதனால என்ன ஆகும்னா இந்த ஐசோலேட்டட் கனெக்டட் equipment from problems on the AC line including blackouts, brownouts, over voltage, harmonic distortion, electrical impulses and frequency variations. ஸோ இது மாதிரி எந்த ப்ராப்ளம் வந்தாலுமே இன்கமிங் லைன்ல இது வந்து ஐசோலேட் பண்ணிடும். ஸோ இந்த லைன் இன்டராக்டிவ் யூபிஎஸ்ல வந்து வோல்டேஜ் ரெகுலேஷன் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அது வந்து பாத்தீங்கன்னா +or-8 15% அந்த ரேஞ்சில் இருக்கும் வேரியேஷன். அதாவது 120 வோல்ட், 208, 230, 214. ஆனா இந்த ஆன்லைன் யூபிஎஸ் சிஸ்டத்துல பாத்தீங்கன்னா +or-2 to 3% வேரியேஷன் மட்டும் தான் இருக்கும். அதுக்குள்ளவே இந்த வோல்டேஜ் ரெகுலேஷனை பண்ண முடியும். ஓகே, ஸோ இதனால ஆன்லைன் யூபிஎஸ் சிஸ்டம் எவ்வளவு பெனிஃபிட் அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கணும். எந்த கேள்வி கேட்டாலும் பதில் டக்கு டக்குன்னு சொல்லணும். அடுத்ததா ஒரு கம்பேரிசன் மாதிரி பார்த்துடலாமே. முக்கியமான பாயிண்ட்ஸை லிஸ்ட் அவுட் பண்ணி மூணுத்துக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்றதை நம்ம செக் பண்ணிடலாம். அதாவது சைஸ்ன்னு சொல்லும் போது ஆஃப்லைன் யூபிஎஸ் பார்த்தீங்கன்னா காம்பேக்டா இருக்கும், லைன் இன்டராக்டிவ் பார்த்தீங்கன்னா லார்ஜ் ஹெவி வெயிட்டா இருக்கும், ஆன்லைன் பார்த்தீங்கன்னா ஸ்மால் அண்ட் லைட். ஓகேங்களா, இதே கெப்பாசிட்டி ரேஞ்ச் கேவிஏ இருக்குன்னு வச்சுங்களேன். கேவிஏல பார்த்தீங்கன்னா ஆஃப்லைன்ல வந்து பார்த்தீங்கன்னா என்ன ரேஞ்சில் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0 to 0.5 ரேஞ்சில் தான் கிடைக்கும். இது வந்து லைன் இன்டராக்டிவ் வந்து பார்த்தீங்கன்னா 0.5 to 5 கேவிஏ வரைக்கும் கிடைக்கும். ஆன்லைன் யூபிஎஸ் பார்த்தீங்கன்னா 5 to 5000 கேவிஏ வரைக்கும் கிடைக்கும். வோல்டேஜ் கண்டிஷனிங் பார்த்தீங்கன்னா வோல்டேஜ் ரெகுலேஷன் நல்லா பண்ணி கண்டிஷன்டான ஒரு பவர் சப்ளை வந்து கொடுக்குதுன்னா அது வந்து ஆஃப்லைன்ல ரொம்ப கம்மி. இதே லைன் இன்டராக்டிவ்னா டிசைன் டிபெண்டன்ட், அதில் கூட பண்ண முடியும், ஓரளவுக்கு பண்ண முடியும் அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கணும் லைன் இன்டராக்டிவ். ஆனா ஆன்லைன்ல ரொம்ப அதிகமான ஒரு நல்ல ஒரு வோல்டேஜை, குவாலிட்டியான வோல்டேஜை வந்து கொடுக்க முடியும். ஓகேங்களா, ஸோ இந்த யூபிஎஸோட காஸ்ட்டை கம்பேர் பண்ணீங்கன்னா ஆஃப்லைன் வந்து கம்மியா இருக்கும், லைன் இன்டராக்டிவ் வந்து ஒரு மீடியமான ஒரு ரேஞ்சில் இருக்கும், ஆன்லைனும் ஒரு மீடியமான ரேஞ்சில் தான் இருக்கும். எஃபிஷியன்சி பார்த்தீங்கன்னா ஆஃப்லைன்ல 95 to 98% இருக்கும், ஹை எஃபிஷியன்சி கிடைக்கும். லைன் இன்டராக்டிவ்லையும் பார்த்தீங்கன்னா 9 to 95, 90 to 96% கிடைக்கும். ஆனால் ஆன்லைன்ல கொஞ்சம் கம்மியாக கிடைக்கும், லோ மீடியம் சொல்லலாம், 80 to 90% தான் கிடைக்கும். ஓகேங்களா, ஸோ அடுத்ததான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறது அப்ளிகேஷன்ஸ். இந்த 3 யூபிஎஸ் சிஸ்டமும் எங்கெங்கெல்லாம் யூஸ் ஆகுது அப்படின்றது தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ இந்த ஆஃப்லைன் யூபிஎஸ் எங்கெல்லாம் யூஸ் ஆகும், சின்ன சின்ன ஆஃபீஸில் வந்து யூஸ் பண்ணுவாங்க, வீட்டில் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அதில் வந்து ஹை எனர்ஜி எஃபிஷியன்சி கிடைக்குது, லோ காஸ்ட்டும் கிடைக்குது. ஓகேங்களா, அது இல்லாமல் இந்த பர்சனல் கம்ப்யூட்டர்ஸ், பிரிண்டர்ஸ், ஸ்கேனர்ஸ், எமர்ஜென்சி பவர் சப்ளை, இபிவிஎக்ஸ், இதுக்கு எல்லாமே வந்து ஆஃப்லைன் யூபிஎஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இதே லைன் இன்டராக்டிவ் யூபிஎஸ்ன்னு வச்சுங்களேன், இது வந்து பார்த்தீங்கன்னா டியூ டு ஹை பவர் ரிலையபிலிட்டி இருக்கிறதால இஸ் ஐடியல் ஃபார் டிபார்ட்மெண்ட் சர்வர்ஸ், ஹோம்ஸ், ஸ்மால் பிசினஸ், மீடியம் என்டர்பிரைஸ்லாம் கூட இந்த யூஸ் பண்ணுவாங்க. இன் சம் ஏரியாஸ் வேர் ஏசி லைன் வோல்டேஜ் இஸ் அன்ஸ்டேபிள், ஃபிளக்சுவேஷன் வைட்லி ஆர் இஸ் ஹைலி டிஸ்டார்டட், a line interactive UPS may need to charge the battery once or twice a day or even more frequently. இந்த ஆன்லைன் யூபிஎஸ் சிஸ்டம் வந்து மோஸ்ட் இன்டெலிஜென்ட் அப்படின்னு ஏன் சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது பேக்கப் பவர் மட்டும் கொடுக்கலங்க, கூடவே வந்து நிறைய ப்ரொடெக்ஷன் ஃபியூச்சர்ஸும் இதில் இருக்கு. அதனால இந்த ஆன்லைன் யூபிஎஸ் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா கிரிட்டிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ்க்குலாம் எங்கெல்லாம் இருக்கும் அங்கெல்லாம் வந்து இந்த சப்ளை யூஸ் பண்ணுவாங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா டேட்டா சென்டர்ஸ், சர்வர்ஸ்க்கு இதுக்கெல்லாம் வந்து யூஸ் பண்றாங்க. ஓகேங்களா, அது மட்டும் இல்லை, இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஃபீல்டு, பேங்கிங், செக்யூரிட்டிஸ், கம்யூனிகேஷன் ஏரியா, அப்புறம் வந்து மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அதுக்கெல்லாம் கூட இந்த எங்கெல்லாம் வந்து லாங் டைம் பவர் சப்ளை தேவைப்படுதோ அங்கெல்லாம் கூட இந்த ஆன்லைன் யூபிஎஸ் சிஸ்டம் யூஸ் பண்றாங்க. அது இல்லாம இன்டென்சிவ் கேர் யூனிட்ல, அதுக்கப்புறம் சென்சிட்டிவ் எலக்ட்ரிக்கல் அப்ளையன்ஸ், இங்கெல்லாம் வந்து ஆன்லைன் யூபிஎஸ் சிஸ்டம் வந்து யூஸ் பண்றாங்க. ஸோ அந்த அளவுக்கு இந்த ஆன்லைன் யூபிஎஸ் சிஸ்டம் வந்து ரொம்ப முக்கியத்துவம் பெறுது. ஓகே, அவ்வளவுதாங்க இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க, கூடவே பெல் நோட்டிஃபிகேஷனை தட்டி விட்டுருங்க. அப்பதான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். நன்றி, வணக்கம்.